ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரீட்சார்த்த முயற்சி தான். இதை மாதிரி இப்போ அழகு ரீதியான பயிற்சி நான் கொடுக்க போகிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த அழகு ரீதியான பயிற்சிக்கு நாங்கள் போகிற பாடங்களை ஒரு துரிதமான மீட்டில், அதாவது முதலாம் தவணையில் தான் அழகு ரீதியாக பிரித்து நான் 5 விடயங்களாக பிரித்து அதில் முதலாவது அழகு ரீதியான பயிற்சிக்குள்ள இடம்பெற போகின்ற விடயங்கள் தொடர்பாக முதல்ல ஒரு குயிக்கான ஒரு மீட்டர் ஒன்றை காட்டி போட்டு இதுக்குள்ள தான் உங்களுக்கான பயிற்சி, அதாவது பரீட்சை இருக்க போகின்றது என்பதை காட்டி போட்டு அது தொடர்பான பயிற்சி வினாக்களை வழங்கி அதை எவ்வாறு செய்யலாம் சரியாக என்பது தொடர்பாக ஒரு பார்வை ஒன்று நான் இப்போ காட்ட போகின்றேன். இதை முழுசாக பாருங்கள். இது பிடிச்சுன்னு சொன்னால் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எஸ்ன்னு போட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அது இதில் எத்தனையாம் ஆண்டுக்கு உரிய விடயங்களை செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுங்கள். இது தரம் 2 இடம்பெறுகின்ற பாடம்தான். பார்ப்போம். முதலாவதாக இயற்கை அழகை ரசித்து மகிழ்வோம். இப்போ வாசிக்கிற பொழுது பாருங்க, இயற்கை அது என்ன, இட்னா இட் இட் எப்படி எழுதுறது, இட் இப்படித்தான் எழுதுறது இயற்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகை ரசித்து மகிழ்வோம். மகிழ்வோமில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, இல்லைன்னா இல்ன்னு சொல்லும் போதே உங்களுக்கு விளங்கணும். இல்லைன்னு சொல்லிக்க உன நாக்கு பின்புறமாக நல்லா மடியும். என்ன அப்படி சொன்னால் அது மவ்வளவு இல், அது மவ்வளவு இல். இப்போ பாருங்க, இதுதான் மவ்வளவு இல்லைன்ன பண்றது. வேறு வேறு என்னென்ன இல்லை இல்லைன்ற வகையில் ஒன்று இந்த சின்ன இல் வரும், அதாவது அணில் வர்ற போது அது சொல்லும் போதே உங்களுக்கு அணில்ன்னு சொல்லி என்ன மெதுவாக சொல்லப்படும். சொல்ல எங்கே வருது அந்த நாக்கு இந்த நுனி பார்த்தீங்கன்னு சொன்னால் அணில் சொல்லி பாருங்க, அது பல்லில் தான் முட்டும். அடுத்தது இல்லைன்னா கொம்பளவு இல், அதாவது கிளிக்கு எழுதுகிற அந்த லீனான்ற இல், அந்த இல்லுங்க வரும். அந்த இல் சொல்லும் போது நாக்கு எங்கண்ட அதாவது மேல் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நாசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே முற்றமாக இருக்கும், மேலே பல்லில் இருந்து ஒரு கொஞ்சம் இடத்துக்கு இல்லைன்னு சொல்லி முட்டும். ஆனால் இல் சொல்லிக்க நாக்கு அவ்வளோ மடிச்சு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதை அதன் வித்தியாசத்தை நீங்கள் கண்டறிய பழகிக்கொள்ளுங்கள். பார்ப்போம். இயற்கை அழகை ரசித்து மகிழ்வோம். பாருங்க, பார்க்க என்ன இந்த 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 இயற்கை காட்சி நீங்கள் எங்கே காணக்கூடியமா இருக்கும். பாருங்க, இது இன்னொரு காட்சி, இது ஒரு வயற்காட்சி என்று விளங்குது. இதை பார்த்தோன்னு உங்களுக்கு இது ஒரு வயற்காட்சி என்று விளங்குது. இந்த விவசாயிகள் என்ன செய்யணும், நாற்று நடுறத பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கும் இது ஒரு வயற்காட்சி என்று. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் இருக்குது. வீடு இருக்கோ, தனியொரு வீடோ இருக்குது இல்லை, அதுலேயே என்ன விளங்குது உங்களுக்கு, ஒருமை பன்மை விளங்கணும். என்ன நிறைய வீடுகள் இருக்கிறபடியால் அது வீடுகள். அடுத்தது தென்னை மரத்தில் பாருங்கோ என்ன இருக்குது, இந்த தென்னை மரத்தில் என்ன இருக்குது விளங்கையில. யாராவது தேங்காய்ன்னு சொன்னால் தேங்காய் இருக்கு இல்லை, எத்தனை தேங்காய் இருக்கு, நிறைய இருக்குது. அப்போ என்ன இது, தேங்காய்கள். தென்னை மரத்தில் என்ன இருக்குது, தேங்காய்கள் இருக்கு. ஆனால் தென்னை மரம் தான் நிற்குது. என்ன ஒரே ஒரு மரம் தான் நிற்குது, தென்னை மரம் நிற்குது. இது பசு என்னமாய் நிற்குது, மாடு. நம்ம அது வேற நிற்கலாம் தானே, என்ன ஆம்பளை மாடு நிற்கும் இதுக்குல. அப்போ இது ஒரு பசு வேற இருக்குது மிச்சம். அப்போ எல்லாம் தெரிஞ்சது பொதுவாங்கன்னு சொல்லுவான். இது ரெண்டும் கண்ணுக்குட்டி. என்ன பசு ஒன்று நிற்குது, கன்றுகள் 2 நிற்கின்றன. ஏன் நிற்கிறது ஒன்று வருமோ, இல்லை, ஏன் 2 கன்று நிற்குது. அப்போ 2 கன்றுகள் அந்த கன்று குட்டிகள் நிற்கின்றன. அடுத்ததை பாருங்கோ, இது என்ன பறவை, இது புறா. என்ன புறாக்கள், 2 நிற்குது. அப்போ புறாக்கள். அது மாதிரி விவசாயிகள் நாற்று நடுகின்றனர். விவசாயிகள் அது ஒரு உயர்தனியாக இருக்குது, நெருன்னு முடியணும். என்ன
நாற்று நடுகின்றனன்னு சொல்லலாமோ? இல்லை. அடுத்தது பாருங்கோ, இது வந்து என்ன ஒரு குளம். என்ன குளத்தில் 2 புறாக்கள் நிற்கின்றன. மற்றது மாடுவும் பசுவும். பசு என்ன செய்யுது? புல் மேய்கிறது. பசு புல் மேய்கிறது. கன்றுக்குட்டிகள் நீர் அருந்துகின்றன. கன்றுக்குட்டிகள் நீர் அருந்துகின்றன. இதுதான் வந்து எங்கிட்ட இயற்கை அழகு காட்சியாக இருக்குது. இது ஒரு வயற்காட்சியாக இருக்குது. இதில் படத்தில் தெரிகின்ற இதுகளை வந்து பேரிட சொன்னால் வீடுகள், விவசாயிகள், பசு, கன்றுகள், புறாக்கள், பிறகு தென்னை மரம், தேங்காய்கள், என்ன இது மாதிரி உங்களுக்கு குளம், என்ன எல்லாத்தையும் நீங்கள் எழுதி அடையாளப்படுத்த முடியும். சரி, படத்தில் காட்டப்பட்டுள்ளவற்றை பேரிடுகண்டா பேரிட தெரியுமா உங்களுக்கு? சரி, இனி நாங்கள் அடுத்த பாடத்தை பார்ப்போம். செயல்களை கூறுவோம். செயல்களை கூறுவோம். கூறுவோம் பாருங்கோ. இல்லை நம்ம முதல்ல நாங்கள் மவளவுகள் பார்த்துருக்குறோம். மகிழ்வோமில் மவளவுகள் பார்த்துருக்குறோம். இதில் வந்து செயல்ன்றதுல எந்த இல் வருது? சின்ன இல்லைன்னு. செயல், செயல், களை, லை, மவளவு லையோ வரும். லை என்றதான் அது வரும். இது கொம்பளவு. செயல்களை, செயல்களை கூறுவோம். கூறுவோம், கூறுவோம். சரி பாப்போம். இது என்ன செயல்? இது ஒரு நடத்தல் செயல். இது ஓடுதல். இது என்னது? நிறம் தீட்டுதல். நிறம் தீட்டுதல். தீட்டுதல். இது பாய்தல். அடுத்தது இது என்ன? இது வாசித்தல். இது எழுதுதல். இது அதுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க. அப்பம் எழுதுதலுக்கு தங்கை பாடம் எழுதுகிறாள் அல்லது அக்கா பாடம் எழுதுகிறாள். இது வந்து தம்பி புத்தகம் வாசிக்கிறான் அல்லது அண்ணா புத்தகம் வாசிக்கின்றான். சரிதானே? இப்படி வச்சு உங்களுக்கு வசனம் எழுத தெரியணும். இனி அடுத்த பாடத்தை பார்ப்போம். இது வந்து ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. இதை வச்சு பெரும்பாலான கேள்விகள் கேட்கப்படும். படம் பார்த்து வாசிப்போம். படம் பார்த்து வாசிப்போம். என்ன இது? இது மரம். மரம் நிழல் தரும். நிழலை பாருங்க. எந்த இல்ல நீ சொல்லி பாருங்க. நீல இல் நாக்கு மாடி இதுன்னு. அப்போ நீ மவளவுல இல் நிழல். அடுத்தது என்ன? இது இது நாய். இது நாய். நாய் என்ன செய்யும்? நாய் வீட்டை காக்கும். இது நாய். நாய் வீட்டை காக்கும். அடுத்த என்ன படம்? இது மீன். மீன் எங்க வாழும்? மீன் நீரில் வாழும். லூவை பாருங்க. லூ சொல்லுங்க. லூ என்ன செய்யுது? மேலே நல்லா மடிஞ்சு முட்டுதானே வாழும். அந்த நாக்கு வந்து எந்த இடத்துல முட்டுதுன்றதை வச்சு தான் அந்த லூ 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 எல்லாம் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு ஒரு படம் இருக்குது. இந்த நாக்கு முட்டுற இடங்கள் தொடர்பாக அதை நான் அடுத்த வீடியோவில் நினச்சி போடுறேன். சரி பார்ப்போம். அடுத்தது இது கோழி. இது கோழி. கோழி டேஸ் இடும். என்ன இடும்? கோழி. கோழி முட்டை இடும். இவ்வளவுதான் இந்த பக்கத்தில் இருக்குது. அடுத்தது என்ன? இது அணில். அணில் பழம் தின்னும். பழத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளவு ல பழம். அடுத்தது இது பட்டம். பட்டம் உயர பறக்கும். பட்டம் உயர பறக்கும். அடுத்தது என்ன? இது கப்பல். கப்பல் எங்க செல்லும்? கப்பல் கடலிலே செல்லும். இது கப்பல்
கப்பல் கடலிலே செல்லும். அடுத்தது என்ன? இது புத்தகம். நாங்கள் புத்தகம் வாசிப்போம். இது புத்தகம். நாங்கள் ரெண்டு வருது, 2 பேர் இருக்கணும். என்ன தனியொரு இருந்தால் என்ன வந்திருக்கும்? நான் புத்தகம் வாசிப்பேன் வந்திருக்கும். நான் புத்தகம் வாசிப்பேன். ஆனால் 2 பேர் இருக்கக்கூடிய என்ன சொல்லினோம்? நாங்கள் புத்தகம் வாசிப்போம் என்று சொல்லினோம். என்ன சரி, அழகு பரீட்சை கடைசி பாடம் பாருங்கள். இதுவும் ஒரு முக்கியமான விடயம்தான். பெரும்பாலான கேள்விகள் இந்த இடத்துல இருந்து வரும். என் அம்மா, இனி அம்மா பற்றி சொல்லப்பட போதுன்னு. என் அம்மா அழகானவர். இந்த அழ மவளவன அழகானவர். அவர் மிகவும் அன்பானவர். அவர் மிகவும் அன்பானவர். எனக்கு உணவு தந்திடுவார். எனக்கு உணவு தந்திடுவார். உணவுண்டன்னாவ பாருங்க. உணவு சொல்லிக்கே உங்களுக்கு அந்த கடினத்தன்மை விளங்கும். என்ன உணவு? அந்த இதுவும் படுற இடத்துல சொல்லி பாருங்க. மவள வெள்ள சொல்லிக்கையும் இந்த 3 சொல்லினா சொல்லிக்கையும் லாவுக்கும் நாவு சொல்லிக்கையும் ஒரே இடத்துல நாக்கு படுத்து பாருங்க. பின்பக்கத்தில் தாடையினுடைய பின்பக்கத்தில் படம் பாருங்க. என்ன சரி, அடுத்தது எனக்கு உடை வழங்கிடுவார். எனக்கு உடை வழங்கிடுவார். இந்த வழங்கிடுவார் சொல்லி பாருங்க. என்ன பட்ட இடத்துலயே படம் இல்ல. நான் விரும்பியதை செய்திடுவார். நான் விரும்பியதை செய்திடுவார். யார்? அம்மா. என்னது? என் அம்மா அழகானவர். அவர் மிகவும் அன்பானவர். எனக்கு உணவு தந்திடுவார். எனக்கு உடை வழங்கிடுவார். நான் விரும்பியதை செய்திடுவார். இவ்வளவும் தான் இந்த அழகு பயிற்சியில் இடம்பெற போகின்ற விடயங்கள். இந்த விடயங்கள் அடக்கினாக பயிற்சி தொடர்ச்சியாக வரப்போகின்றது. அதுக்கு டக்குன்னு கேள்வி நான் வாசிக்க போது உடனடியாக நீங்கள் விட சொல்லுவீங்க பாருங்க. சரிதானே? இது அழகு ரீதியான பயிற்சி உண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கேள்வி என்ன? இடைவெளி நீட்டப்பி நிரப்பி எழுதுக என்ன சொல்லியிருக்கு? இடைவெளி நிரப்பி எழுதுக. சரி, என்ன செய்யணும்? முதலாவது என்ன நடந்திருக்கு? என்ன எழுத்து? டேஸ் போட்டுட்டு கை. என்னது? டேஸ் கை. நாங்கள் எங்கே படிச்சுனாங்க? அதை பற்றி முதலாவதாக படிச்சுனாங்க. என்னது? கேட்டிக்கா சொல்லி போடுங்க. என்னது? கை. அப்போ எது? என்ன? கை கெட்டிக்கார். அடுத்தது மகி டேஸ் போட்டுட்டு மகி. என்ன? அதுவும் அதே வசனம் தான் வந்தது. என்ன? இயற்கை அழகை ரசித்து மகிழ்வோம் என்று வந்தது. அப்போ இதை எந்த இல்லைன்னா வரும்? எந்த இல்லைன்னா வரும்? சொல்லி பாருங்க. எங்கே முட்டுது? எங்கண்ட தாடேண்ட மேல் பக்கத்து எல்லாம் முட்டுது. என்ன? மகிழ்வோம். இதுதான் இதுக்குரிய விடை. அடுத்தது பாருங்க. வாசி டேஸ் ரெண்டுக்கும் பாடாரவு என்ன? போதும். வாசி என்னது? என்ன அந்த வசனம்? அப்படியே நாங்கள் புத்தகம் கெட்டிக்காரர் என்ன செய்வோம்? வாசிப்போம். அப்போ என்ன இதில்? வாசி போம். வாசிப்போம். சரியல்லோ? அடுத்த கேள்வி பார்ப்போம். நீ டேஸ் இல். என்ன இது? என்னது? என்னதுல வருது? மரம். என்ன தரும்? நிழல். அப்போ எந்த வரும் சொல்லி பாருங்க. எங்கே முட்டுது? எங்கள்ட நாக்கு போய்
பின்பக்கத்தில் வளைஞ்சு முட்டு தானே. அப்போ ல நீள இல் நிழல் மரம் நிழல் தரும். அடுத்தது என்ன இது? காவன்னா டேஸ் கும். என்னது கா டேஸ் கும்? என்ன வரணும்? நாய் வீட்டை வீட்டை காக்கும். கா உக் கூம் காக்கும். என்ன? சரி. அடுத்தது மு டேஸ் டை. என்னது? உடனே சொல்லிட்டீங்க கட்டிக்காரன். என்னது? முட்டை. இது வந்துங்க படிச்சுட்டாங்க. கோழி முட்டை இடும் படிச்சுட்டாங்க இல்லை கட்டிக்காரர். அடுத்தது பாப்பா. தி டேஸ் நூ என்ன இது? விளங்கல. தின்னும். என்னதுல படிச்சுட்டாங்க? அணில் பழம் தின்னும். என்ன? தின் இன். எந்த இன் வரும்? இன் சொல்லிக்க என்ன விளங்குது? கடினமாக சொல்கிறோம் இல்லைன்னு முன்னுக்கு தான் படுது. நாக்கும் போய் தின்னு சொல்லிக்க பல்லுக்கு கிட்ட தான் படுது. பல்லெல்லாம் படுது. தின்னும். சரி. அடுத்தது பாப்போம். பரடஸ்கும். என்னது? பரடஸ்கும். என்னது? பட்டம் உயர பறக்கும். பர இக் பறக்கும் பறக்கும். அடுத்தது உங்களுக்கு இல்லை பாடங்கள் ஞாபகம் வராட்டாலும் இப்படி டேஸ் வந்து பின்னால் நூ இருக்குது அல்லது என்ன இருக்குதுன்னு சொன்னால் அதே இதோட குற்று வரணுமாகி யோசிச்சு பாருங்க. இது பாருங்க கும்மண்டு இருக்குது. கூனா இந்த வெளியில் வருது காணாவில். அப்போ காணா போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி வரும். சரியோ? அது அந்த பெருமாள் சிந்தத்தை சரி வரும். பாப்பாம் இப்போ வேறு கொஞ்சம் வேறு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் லூ வந்துருக்குது. முன்னால் என்ன வேணும்? அதே இதில் குச்சி வச்சு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான இடங்களில் சரி வரும். சரிதானே? ஓகே. இது என்ன பார்த்த நாங்கள் என்ன வரும்? இது கப்பல் கடலிலே என்ன செய்யும்? செல்லும். ஒற்றை கொம்பு சாணா சே. கப்பல் கடலிலே செல்லும். அடுத்தது என்ன இது? இது தானா வந்தபடியா அப்படி யோசிப்பா. தானுடைய முன்னுக்கு என்ன வேணும்? அதே இதில் குட்டி போட்டு யோசிச்சு பாருங்க. குட்டி போட்டு யோசிச்சா என்ன? இத்தனை பூ இத் தகம். எங்கே படிச்சுனாங்க? நாங்கள் புத்தகம் வாசிப்போம். இது எல்லா இடத்திலும் சரி வராதுன்றதுக்கு நல்ல உதாரணம் இது. பாருங்க. நான் வேணா டேஸ் கள். அப்போ காணாக்கு நான் விடலாமோ? நாக்கள். அப்படி வருமோ? நாக்கள் அண்டு இல்லை. எங்கே படிச்சுனாங்க? இது நாங்கள் புத்தகம் வாசிப்போம் அண்டு படிச்சுனாங்க. அப்போ இது என்ன? இது நாங்கள். அப்போ என்ன வேணும்? இங்கன்னா. சரி. அடுத்தது இது என்ன வேணும்? இதில் கூ டேஸ் வோம். என்ன இது? என்னது? செயல்களை கூறுவோம். படிச்சுதாங்களோ? கூறுவோம் கூறுவோம். இவ்வளவுதான் வந்து இதுக்குரிய விடைகள். ஆனால் இன்னொரு விடயம், இடைவெளி நிரப்பியல சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி வந்தால் இதே சொற்கள்லாம் எழுதணுமோ? அப்படித்தான் எழுதணுமோ? இல்லையா? சரியோ? இல்லை. ஏன்? இதில் நீங்கள் என்ன எழுதிக்கலாம்? சொல்லும். ஒட்டகம்பு சாண அழகு போட்டாலும் சரி. ஏன்? பள்ளி சொல்லும். சரிதானே? இது கூறுவோம். அதுக்கு பதிலாக டூ போட்டிங்கன்னா கூடுவோம். இதில் நாங்கள் இதை வந்து நாய்கள்னு நீங்கள் எழுதலாம். என்ன? சரியல்லோ? ஆனால் அதே சொற்கள் உங்களுக்கு பாடங்கள் தெளிவாக ஞாபகம் இருந்தால் அதே சொற்கள் எழுதிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி, இனி நாங்கள் அடுத்த விடயத்தை பார்ப்போம். நீண்ட ஓசை சொற்களை எழுதுக. என்ன செய்யட்டாம்? நீண்ட ஓசை சொற்களை எழுதட்டா. நீண்ட ஓசை சொற்கள்ண்டா தந்த சொல்லுன்ற இப்போ குரில் தந்திருக்கும், அதை வந்து நடிலாக்கணும். அதுதான் நீண்ட ஓசை சொற்கள். பாருங்கோ, மாவை நீண்ட ஒழிச்சு அப்படி வரும்.
மா. அப்போ என்ன இது மலை என்றா விடை என்னண்டு வரும்? விடை மாலை என்று வரும். என்ன மாலை என்று சொல்லி வரும். இதுதான் நீண்ட ஓசை சொல். அடுத்தது குடை. கூ. அப்போ குடை எப்படி வரும்? குடை கூடை என்று வரும். என்ன கூடை என்று வரும். அடுத்தது பாருங்கோ மனம். மனம் அப்படி வரும்? மா. அப்போ என்ன வர போகுது? மானம் என்று வரும். என்ன சரி. அடுத்தது பார்ப்போம் கல். கல் அப்படி வரும்? கான. அப்போ கல் அப்படி வரும்? கால் என்று வரும். அடுத்தது பசி. அடுத்தது என்ன? பசி. என்ன வரும்? பா என்று வரும். என்ன பாசி அப்படி என்று வரும். நீ அடுத்த பயிற்சியை பார்ப்போமோ? சரி. தரப்படும் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை எழுதுக. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தரப்படுகின்ற எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை எழுதுக. என்னென்ன எழுத்து தந்திருக்கு? முதலாவது பா, மா, நா, சா, மற்றது கா. இவ்வளவு எழுத்துக்களையும் வருகின்ற ரெண்டு சொற்களை எழுத சொல்லியிருக்குது. இப்படி ரெண்டு தானே இப்போ நீங்கள் வீட்டில் செய்ய, இப்போ எக்ஸாமுக்கு செய்ய சொல்லப்பட்டது தான் எழுத வேண்டும். இப்போ வீட்டில் நீங்கள் பயிற்சி செய்வாங்க நிறைய சொற்களை உங்களோட பயிற்சி கோப்பியில் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நேரத்தில் உடனடியாக ஞாபகம் வரும். சொல்லாக்கத்தில் நீங்கள் நிறைய சொற்களை எழுதி பழகினாத்தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும். கேள்விகள், அதாவது ஸ்காலர்ஷிப் வரைக்கும் உங்களுக்கு உதவுறதா இருக்கும். பாருங்க, அது மட்டும் இல்லை, பிற்காலத்துக்கு முதல் சொல்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்றபடியால். பாருங்க, முதலாவது என்ன எழுத்து? பா. என்ன பாவை தொடங்குகிற ரெண்டு சொற்கள் கேட்டிருக்கு. நாங்கள் ரெண்டு சொல்லுங்க பாப்போம். கெட்டிக்காரர். பாடம், பால், பாசி, பாதி, பாவி, பாடு, பாட்டு. வேறு என்ன வரும்? இவ்வாறு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சொற்களையும் சொல்லுங்க. ரெண்டை மட்டும் எழுதுவோம். என்ன கெட்டிக்காரன் எழுதுவோம். ரெண்டு. முதலாவது பாடம். பாடம் பாடம். ரெண்டாவது பாசி. பாசி. வேறு சொன்னாங்க? பாதி, பாடு, பாட்டு, பாவி. சரி, இவ்வாறு நிறைய சொற்கள் சொல்லி பழகணும். அடுத்தது பார்ப்போம் மாவெண்ணெய். மாவெண்ணாவில் என்ன வரும்? மாடு, மாங்காய், மாலை, மாசி, மார்கழி. வேறு என்ன? கட்டிகார். இவ்வளவு சொற்கள் வேறு தானே. நாங்கள் இப்போ ரெண்டு சொல்ல மட்டும் எழுதுவோம். என்னென்ன எழுதுவோம்? மாலை, மாலை, மாலை. அடுத்தது மாசி, மாசி. சரி, நான் மார்கழி எழுதி காட்டுறேன். மா இர் க லி. எந்த லி வரணும்? லி சொல்லுங்க. நல்லா பின்னால் சொல்லுதானே எனக்கு போய். அப்போ மார்கழி. என்ன சரி. அடுத்தது என்ன? நாவெண்ண. நாவெண்ண சொல்லுங்க. ரெண்டு. நாய், நாங்கள், நேர். வேற நாள், நாட்காட்டி, நாசி. சரி, இப்போ நாங்கள் நாள் எழுதுவோம். நாள், நா இல். எந்த இல் சொல்லி பாருங்க. இள்னு மடிஞ்சு போகுதோ? இல்லை. அப்போ இது கொம்பளவு இல். நாள். அடுத்தது நாங்கள் சுகமானதை எழுதுவோம். நாய். என்ன வருணமெல்லாம்? நார், நாங்கள், நாட்காட்டி, நாசி. என்ன சரி. அடுத்தது சாவண்ணா. சாவண்ணாவில் என்னென்ன வரும்? சாவி, சாடி, சாலை,
அடுத்தது என்ன சாதி, அப்படி நிறைய சொற்கள் வேறு. உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் எல்லாத்தையும் எழுதி பாருங்க. நிறைய சொற்கள் யார் எழுதுறீங்களோ அவன் தான் கெட்டிக்காரர். சரி, ஒரு வேலை செய்வோம். சாவன்னான்னு சொல்லல உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் எல்லாத்தையும் எழுதி ஒரு ஒற்றையில் எழுதி போட்டு ஃபோட்டோ எடுத்து இதாருங்க தெரியுது. இந்த வைபர் நம்பர் அல்லது வாட்ஸ்அப் நம்பர் 2 நம்பர் தான். வாட்ஸ்அப்பில் அல்லது வைபரில் அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த நீங்கள் ஒற்றையை எழுதி அனுப்புங்க. யார் கூடுதலான சொற்கள் எழுதி அனுப்புறீங்கன்னு பார்ப்போம். யார் கெட்டிக்காரர் எத்தனை சொற்கள் நீங்கள் சொல்லி அடுத்த வீடியோவில் போடுறேன். எல்லாரும் எழுதி போட்டு அனுப்புங்க. நிறைய சொற்கள் யார் எழுதி அனுப்புறீங்களோ அவ தான் வின்னர். சரிதானே, கெட்டிக்காரர். பார்ப்போம். இப்போ நாங்கள் என்ன எழுதுவோம்? சா டி, சாடி. அடுத்தது சா வி, சாவி என்றா என்ன? திறப்பு. என்ன சாவி. சாலை, சாதி, சாமை. சரி, அடுத்தது பார்ப்போம். காவென்ன. நான் உங்களோட தந்த கேள்வி சாவென்ன. சரிதானே, காவென்ன பார்ப்போம். என்னென்ன வரும்? காலை, காலை. இதை மாதிரியே இன்னொரு சொல் வரும். என்ன சொல்லுங்க பார்ப்போம். மற்ற லையில வரும். காளை என்றா என்ன? மாடு. என்ன காளை. காளை, காலை, காடை. காடை என்ற ஒரு கோழி இருக்குல்ல, காடை கோழி. காடை, காடு, காவி, காதி. காதி உடுப்புன்னு சொல்லுவாங்க. காதி. மற்றது கால், காசு. சரி, இவ்வளவு சொற்களையும் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சாவென்னால் எழுதி அனுப்புங்க. நிறைய பேர் அனுப்ப வேணும். நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் தான் நான் தரம் 2 சீச தொடர்ச்சியாக செய்வேன். சரி, பாப்போம். கீறிட்ட இடங்களை நிரப்புக. கீறிட்ட இடங்களை நிரப்புக. முதலாவது பாருங்க, என்ன சொல்லியிருக்குது? ஒருமை, பன்மை. ஒருமை என்றா என்ன? ஒன்று. ஒருமை என்றா என்ன? ஒன்று. பன்மை என்றா நிறைய. நிறைய என்றா 2 பேருமோ? ஓ, ஒன்றுக்கு ஒன்றை விட அதிகமாக இருந்தால் எல்லாமே என்னத்தில் சொல்லணும்? நாங்கள் பன்மையில் தான் சொல்லணும். ஒருமை ஒன்று, பன்மை பல, ஒன்றை விட கூட, அதுதான் அர்த்தம். சரிதானே. நாய். நாய் என்றது ஒரே ஒரு நாய். 2 நாய் நீங்கள் இதில் சொல்லுவீங்க உடனே. நாய்கள். அப்போ ஒரு வீட்டில் ஒரு நாய் நிற்குதுண்டா நாய் கடிக்கும் கவனம் எழுதணும். 2, 3 நாய் நிற்குதுன்னா என்ன எழுதுவோம்? நாய்கள் கடிக்கும் கவனம். என்ன? சரி, அடுத்தது பார்ப்போம். ஒருமையை தந்துருக்கோ, ஒருமையை டேஷ் பண்ணியிருக்கு. பன்மை தந்துருக்குது. எறும்புகள். எறும்புகள்னா கொஞ்சம் நிறைய எறும்புகள்னு ஒரே ஒரு ஒன்றை காண்டுங்கன்னு சொல்லுவீங்க நீங்கள் உடனடியா. எறும்பு. பூ, எறும்பு. அடுத்ததும் ஒரு மதுரையில் பன்மை வந்திருக்குது. முயல்கள். என்ன வரும்? முயல். முயல். அடுத்தது ஒருமை வந்திருக்குது. வீடு. அப்போ நாங்கள் இயற்கையை ரசித்துமாக கொள்வோம் இல்லை, சில வீடுகள் இருந்தது தானே. அப்போ என்னென்ன வரும்? வீடுகள். வீடுகள். அடுத்தது பாருங்க, என்ன இது? மீன்கள். அப்போ மீன்கள். 2 மீன் இருந்தால் மீன்கள், 10 மீன் இருந்தால் மீன்கள், ஒரே ஒரு மீன் இருந்தால் என்னது? மீன். அது ஒருமை. அப்போ அது மீன் சொல்லப்படும். என்ன? சரி, அடுத்த 5வது பயிற்சியும் இறுதி பயிற்சியும் இதுதான். பாப்போம். இடைவெளி நிரப்புக. முதலாவது என் அம்மா. என்னம்மா பாட்டு படிச்சுனாங்களோ? என்னம்மா என்னமானவர்? அழகானவர். என்னம்மா அழகானவர். என் அம்மா அழகானவர். எனக்கு டேஸ் தந்துடுவார். உங்களுக்கு என்ன தருவார் அம்மா? எனக்கு உணவு தந்துடுவார். என்ன? உணவு. அடுத்தது நாய் டேஸ் காக்கும். நாய் என்னதை காக்கும்? நாய் வீட்டை காக்கும். என்ன? வீட்டை
வீட்டை வீட்டை என்ன தெரியும் இல்லை என்ன போடணும் வீட்டை நாய் வீட்டை காக்கும் கோழி என்ன இடம் கோழி என்ன இடம் கோழி டேஸ் இடும் கோழி முட்டை இடும் கப்பல் கப்பலங்க செல்லும் கப்பல் கடலிலே செல்லும் இவ்வளவு அழகு பரீட்சை பாத்தீங்கன்னு சொன்னா இதை தொடர்ச்சியா இந்த சீசன் நான் செய்யணும்னா நிச்சயமா அதிக லைக் கிடைக்கணும் அதிக வியூஸ் கிடைக்கணும் என்னை அதிகம் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் தரம் 2க்குரிய சீசன் தொடர்ச்சியாக நடத்துகின்றேன் கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை அதை நீங்க தந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நான் தரம் 2 சீசையும் தரம் 5ஓட சேர்த்து நடத்துவேன் அது மாதிரி எல்லா வகுப்புகளுக்குரிய ஒவ்வொரு மாதிரியாக ஒவ்வொரு வீடியோ போடப்படும் இதை கிடைக்கின்ற ஆதரவை பொறுத்து அந்தந்த வகுப்புகளுக்குரிய சீரியஸ் நடத்தப்படும் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி